Hello friends, வணக்கம். Welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புதுமையான சுவையான பலாக்காய் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோவுக்காக இந்த கிளிப்பை எனக்காக அனுப்பின ஜே மாம்ஸ் கிச்சன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பலாப்பழத்தோட பிஞ்சு தான் பலாக்காய். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இது சமைக்க பார்க்கும்போது ஒரு மட்டனோட சுவையை கொண்டு வரும். இது இந்த பிரியாணியை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது இல்லைங்களா? ஒரு டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பலாக்காய் தான் எடுத்திருக்கிறேங்க. எனக்கு பச்சையானது கிடைக்கல. பச்சையா இருந்ததுன்னா நீங்க வெளியில இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கணும். நான் ஃப்ரோசனா எடுத்ததுனால ஏற்கனவே அது பீஸ் பண்ணியா இருக்குது. கிளீன் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு பீசஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதை நம்ம இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வேணும்னாலும் ஈஸியா கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் அரிசியை வறுக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். அந்த கடாயில 1 டீஸ்பூன் அளவிற்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவிற்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை இந்த நெய்யில வறுக்க போறோம். லேசா வறுக்க போறோம். அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வறுக்க போறோம். இப்படி வறுக்கிறதுனால பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் உதிரி உதிரியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே இத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதனால இப்ப 2 கப் அளவிற்கு தண்ணிய இந்த வறுத்த அரிசியில சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்புல. அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பலாக்காய், அதை சேர்த்துக்கலாம். ரா ஜாக்ஃப்ரூட் அதை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாங்க. அப்பதான் அதோட அந்த பச்சை வாசனை போகும், அதுக்காக தான். அதே போல இது வந்து ஃப்ரோசன். நீங்க பச்சையா கட் பண்ணும்போது பிசின் மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதுவும் இப்படி வறுக்கும் போது போயிடும், சரியாயிடும். இப்ப பிரியாணி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவிற்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதோட பட்டை, மராத்தி முக்கு, பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சமா கடல் பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட நீளவாக்குல நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பிரியாணிக்கு நம்ம நீளவாக்குல தான் வெங்காயத்தை கட் பண்ணணும். இப்ப அந்த கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசிய நெய்யில வறுத்துருக்கிறோம். இதோட கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு, இது ரெண்டையும் நான் நசுக்கி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இதோட பொடியாக நறுக்கின புதினா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஜாஸ்தி ஆயில் ஊத்த தேவையில்லை. ஏற்கனவே அரிசியும் நெய்யில வறுத்து வச்சிருக்கிறோம். இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட கொடுக்கும், அதுக்காக தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கட்டியான தயிர், நல்ல புளிப்பு இல்லாத தயிரா இருக்கணுங்க, அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். தயிர் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எண்ணெயில லேசா வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பலாக்காயை இதோட சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலாவும் பலாக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமா இதோட தண்ணி சேர்த்திக்கணும். ஒரு 1/4 கப்புக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பலாக்காயில இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி வேகணும். அதுக்காக தான். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு நம்ம சேர்த்துற அரிசிக்கும் சேர்ந்து தான் ஆட் பண்றோம். அரிசி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நான் மறுபடியும் உப்பு சேர்க்க போறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த தண்ணியை வடிகட்டி எடுக்கல. ஏன்னா நெய்யில வறுத்த பிறகுதான் நம்ம ஊற வச்சிருக்கிறோம். அதனால அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணல. 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுல அரிசி நல்லா ஊறி இருக்கு. அந்த மீதி இருக்கிற தண்ணியோட அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற 2 கப் அளவிற்கு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்துனேன். இப்ப 2 கப் தண்ணி. இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை, புதினா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்ப தம் மாதிரி போட போறேன். அதுக்கு முன்னாடி எந்த டைம்ல போடலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கரண்டியை இப்படி நடுவுல வச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, கரண்டி விழுகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இன்னும் ஒரு நிமிஷம் ஆன உடனே இப்ப பாருங்க, இப்போ ஒரு ஸ்பூன் வச்சா அது நேரம் நிக்குது. இப்போ இந்த பொசிஷன்ல வரும்போது இந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூட போறேன். நானு அடுப்பை மிதமான தீயில வச்சிருக்கிறேன். அது என்னோட அடுப்பு காயில் அடுப்பு இல்லைங்களா, எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த சூடே இருக்கும். இதுக்கு மேல ஒரு மூடிடலாம். நீங்க கேஸ்ல வைக்கிறதானா ஒரு பழைய தவா வச்சுட்டு தோசைக்கல் வச்சு அது சூடான உடனே அதுக்கு மேல வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை. இல்ல அப்படியே கூட வைக்கலாம் மிதமான தீயில. இத ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சுக்கணும். அதுக்குள்ள இந்த பிரியாணிக்கான ரைத்தா பண்றதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெள்ளரிக்காவை தோல் நல்லா எடுத்து கழுவி தோல் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல நல்லா கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ரைத்தாவுக்கான தயிர். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கட்டியா இருக்கு இல்லைங்களா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாம. இதோட இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய்ங்கிறப்போ குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம வெங்காயம் போட்டோம்னா காரம் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்ப இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இது கொஞ்சம் திக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் ரொம்ப திக்கா இருக்கும் இல்லைங்களா, அதனால. வெள்ளரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, அது ஒரு தண்ணி காய் தானே, அதனால கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை நறுக்கினதை தூவி விட்டுறலாங்க. பாருங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் பிரியாணி, அதை போய் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மூடிய திறந்தாச்சு. மெதுவா அலுமினியம் ஃபாயில ஓபன் பண்ணலாம். பாருங்க, நம்ம சூப்பரான பிரியாணி ரெடியா இருக்கு. இப்ப இதை மெதுவா ஓரத்துல இருந்து ஒரு கரண்டி, அதாவது கரண்டினா குழிவான கரண்டி எடுக்கக்கூடாது, ஒரு சட்டுவம் இல்லைன்னா ஒரு கரண்டியோட பேக் சைட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு, இல்லைன்னா தோசை திருப்பி வச்சு மெதுவா அதை எடுத்து விட்டுக்கலாம். பாருங்க, ஒட்டாம உதிரி உதிரியா. அந்த பலாக்காய் பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டன் மாதிரியே இருக்குதுங்க. இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த பலாக்காய் பிரியாணிக்கும் இந்த வெள்ளரிக்காய் ரைத்தாவுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இந்த பலாக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் போடலாம். நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க.
ரொம்ப டேஸ்டியா அப்படியே மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப்